இந்த செம்மறியாடுக்கு ஒரு குணம் உண்டு. என்னென்னா, மெய்ப்பன் எங்கே கோலை தட்டுறானோ அந்த ரூட்டை தான் அது பிடிக்கும். வேறு எந்த ரூட்டு என்ன செய்யாது, போகாது. அந்த சத்தம் எங்கே கேட்குதோ அந்த 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 ரூட்டில் அது வந்துக்கிட்டே இருக்கும். நேராக அந்த சத்தத்தை கேட்டு வரும். அதனால தான் 23ஆம் சங்கீதத்தில் இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்ன மரண பள்ளத்தாக்கு. நான் பள்ளத்தாக்கு நடுவில் நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட. அது எல்லாமே ஒரு மெய்ப்பனை அடையாளமாக வச்சு எழுதப்பட்ட சங்கீதம். என்ன, அந்த மெய்ப்பன் அந்த மரண பள்ளத்தாக்குக்கு நடுவில் என்ன செய்வானா, அந்த மந்தையை நடத்துவான். அப்போ நடத்தும் போது அவன் கையில் என்ன இருக்கும், ஒரு கோல் ஒரு தடி. அப்போது இந்த கோல் தடியோடைய சத்தத்தை கேட்டு தான் என்ன செய்யும், அந்த ஆடு அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து வரும். அது வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யாது, சாயாது. அந்த 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 மெய்ப்பன் கரெக்டாக அந்த கோல் தடியையும் அந்த ஆடுகளை நடத்துவதற்கு அழகாக பயன்படுத்துவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம் என் சத்தத்தை கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, நேர் வழியாக நடப்பார்கள். அல்லேலூயா.